சார், நான் போயிட்டா ராம யார் பார்த்துப்பாங்க சார்? அத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்குவேன். மாமா இருக்காரு, ஷாலினி இருக்கா, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாம போங்க. சார், இப்போ திடீர்னு கிளம்பி போன்னு சொன்னா எனக்கு என்னமோ மனசுக்குள்ள சரியா படல சார். ராமோட விஷயத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேனா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். நீங்க ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? லட்சுமிமா, உங்க சைடுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, எந்த தப்பும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்திருந்தா என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, மூஞ்சிக்கு நேரா பேசிடுவேன். நான் சொல்றது உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். கிளம்புங்க. இல்ல சார், எனக்கு என்னமோ தப்பா படுது. என்ன லட்சுமிமா, சொன்ன கேட்க மாட்டீங்களா? இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கல, திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. ஊருக்கு போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வாங்க. கிளம்புங்க. சார், சார், என்ன ஒரு காரணமும் இல்லாம இப்படி ஊருக்கு போன சொல்லி அனுப்புறீங்களே. இனிமே திரும்ப நான் வரவே வேண்டாமா? என்ன வீட்டை விட்டு துரத்துறீங்களா? இத பத்தி பேசுறதுக்கு இனிமே ஒண்ணு இல்லம்மா. நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். கிளம்பி போங்கன்னா போங்க. சார், தயவு செஞ்சு கிளம்பி போங்கம்மா. போயிடுமா சார். கோபால் சார் எதுக்காக திடீர்னு என்னை இப்போ ஊருக்கு போன்னு விரட்டுறாரு? அவர் சொல்றத பார்த்தா என்னை கிளம்பி போன்னு சொல்ற மாதிரி தெரியலையே. என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரில தெரியுது. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவருக்கு பிடிக்காத மாதிரி நான் எதுவுமே செய்யலையே. இந்த ராம் நான் இல்லாம எப்படி இருப்பான்? ரொம்ப கஷ்டப்படுவானே. ஒரு நிமிஷம் என்ன பார்க்கலன்னா கூட துடிச்சு போயிடுவானே புள்ள. அவனை விட்டுட்டு போறது நினைச்சா என்னால தாங்கிக்க முடியல. என்ன லட்சுமி அம்மா, இன்னும் ஊருக்கு கிளம்பல? இல்ல, அது என்ன எடுக்கிறீங்க? அதான் அத்தான் கிளம்பி போன்னு சொல்லிட்டாருல்ல, கிளம்ப வேண்டியதானே. இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க? இல்லம்மா, சார் என்ன திடீர்னு கிளம்பி போன்னு சொல்றாரு. நான் எந்த தப்பு செஞ்சதா எனக்கு தெரியல. அதான் என்ன காரணமா இருக்குமோன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.